காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு எப்படி ஷேடோ அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷேடோ டூல் எடுத்துகிட்டு கீழே கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு கீழே தான் எனக்கு ஷேடோ தேவை. இந்த மாதிரி நம்ம ஷேடோ கொடுக்கும்போது பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஷேடோ போகவே இல்லை. இன்கேஸ் நான் மேலே மூவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. கரெக்டாக அந்த கீழே மட்டும்தான் எனக்கு ஷேடோ தேவை அப்படிங்கும்போது இதை நம்ம கஸ்டமைஸ்டாக தான் கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட் லிஸ்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மேனுவலாக நம்ம மூவ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்மளால் ஷேடோ கொடுக்க முடியாது. இப்போ கிளியர் ஷேடோ கொடுத்துட்றேன். இப்போ இந்த இமேஜுக்கு எப்படி ஷேடோ கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணுறேன். இந்த ரவுண்டுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். அந்த ரவுண்டுக்கு ஒரு ஷேடோ நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேடோடைய ஃபெதர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அடுத்து பிக் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிரேக் ட்ராப் ஷேடோ அப்பார்ட். இப்போ ஷேடோ வந்து நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ஷேடோ ஆப்ஜெக்டை அதனுடைய ஹைட்டை ரெடியூஸ் பண்ணிடுறேன். இங்கே சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதே ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். அதனுடைய வித்தை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு காப்பி மூவ் பண்ணுறேன். அடுத்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இந்த ரவுண்டை டெலீட் பண்ணுறேன். நமக்கு எப்படி ஷேடோ தேவையோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்.